இந்த லிங்கமானது இருக்கு. காஞ்சி கஷேத்திரத்திலே அகஸ்தியருக்கு குருநாதரா விளங்கி கொண்டு ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் காமாட்சி லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய அற்புதமான வைபவத்தை எல்லாம் சொன்னார்ங்கிறது லலிதா உபாகியா நம்ம சொல்லு. அப்போ அகஸ்தியருக்கே குருநாதர் யாருன்னு கேட்டா சாட்சாத் மகாவிஷ்ணு தான். ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் குருமூர்த்தமா இருந்து ஒரு வித்தியை எப்படி கத்துக்கணும், குரு கிட்ட இருந்து ஒரு வித்தியை எப்படி கத்துக்கணுங்கிறத எக்ஸாம்பிள் அகஸ்திய மகர்ஷியத்தான் சொல்லணும். ஏன்னாக எடுத்த உடனே இந்த காலத்துல எனக்கு இந்த மந்திரத்தை கொடுங்கோ, இதை கொடுங்கோ, அதை கொடுங்கோ குருநாதாள் கிட்ட போய் இந்த கேட்கறா. அப்படி குருநாதாள் கிட்ட போய் எனக்கு இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு முதல்ல கேட்கவே கூடாது. குருநாதாள பார்த்த மாத்திரத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா பாதாரம் இந்த விழுந்து நமஸ்காரத்தை செய்யணும். நான் சொல்றது என்னன்னு கேட்டாக்கா சத்குருநாதாள். இந்த காலத்துல குரு அப்படிங்கிறதான ஒரு பெயரை வச்சுட்டு எத்தனையோ பேர் லோகத்தை ஏமாத்தின்னு இருக்கா. தந்திரராஜ தந்திரத்திலே பிரத்யட்சமாவே திரிபுரா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகத்தினால பரமேஸ்வரன் சொல்ற அம்பாள் கிட்ட, தேவி இந்த கலிகாலத்திலே சிஷ்யனுடைய தனத்தை எதிர்பார்க்கக்கூடிய குரு ஜாஸ்தியை தவிர்த்து அவனுக்கு ஞானத்தை அபிவிருத்தி செய்யணுங்கிற எதிர்ப்பு சொல்லக்கூடிய குருநாதர் ரொம்பவும் குறைச்சலும் கிடையாது. பரமேஸ்வரன் சிஷ்யனுடைய ஞானத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய குரு குறைச்சல், சிஷ்யனுடைய தனத்தை அபகரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த கலிகாலத்துல ஜாஸ்தியா இருப்ப. அதனால ஒருத்தன் குருவை பரீட்சை செய்துதான் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்ற. பரமேஸ்வரனே சொல்ற. திருமூலரும் திருமந்திரத்துல பார்த்தோம் சொன்னாக்க, குருட்டை நீக்கா குருவை கொள்வார், குருட்டை நீக்கும் குருவை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலரும் சொல்ற. குருட்டை நீக்கா குருவினை கொள்ளான்னு சொன்னாக்க, குருடுன்னா அஜ்ஞானம்னு இருக்கும். அஜ்ஞானத்தினால நம்ம எல்லோருமே மதிமயங்கி போய்தான் இருக்கும். அஜ்ஞானத்தை நீக்குவதற்கு முடியாத குருநாதரை ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவனால் அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. ஆனா இவன் ஒரு சிஷ்யன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய வடாடோபத்திலே மெய் மறந்து, குருவினுடைய வடாடோபத்தில மெய் மறந்து போய், ஆஹா இவர் எப்படி இருக்கார் பார்த்தா பெரிய உபாசகர் மாதிரினா வெளி தோற்றத்துல இருக்கார், இவர்கிட்ட போய் நம்ம விஷயத்தை கத்துக்கணுங்கிற எண்ணத்தோடு அவரை பத்தி தெரியாத வெறுமன முருதனும் அவரை பார்த்துட்டு அவருடைய வெளி தோற்றத்திலே மட்டுமே மெய் மறந்து போய் என்ன செய்யறான்னு கேட்டால் அவருக்கு குருவா அவரை கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, குருட்டை நீக்காத குருவை கொள்ளார் அப்படின்னு. அப்படி குருட்டை நீக்காத அஜ்ஞானத்தை அழிக்காத குருவை என்ன செஞ்சிடுவான் அப்படின்னு கேட்டாக்க அவன் அடைய மாட்டான். அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடிய குருவை அடையாதவன் அஜ்ஞானத்தை அழிக்காத குருவை அடைய மாட்டான். அப்போ தப்பான குரு ஒருத்த அடைஞ்சுட்டான், குருடா இருக்கக்கூடிய குருவையே அவனுக்கே அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இல்லை, அவனே அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கான், குருவே அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கார் அப்படின்னு சொன்னா சிஷ்யனுக்கு எப்படி அவர் அஜ்ஞானத்தை அழிக்க முடியும்? அப்போ குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருவும் சிஷ்யனும் என்ன பண்ணிடுறா, குருட்டாட்டம் ஆடி, குருட்டாட்டம் சொல்ல கண்ணு தெரியாத இருட்டுல ஆடுற மாதிரி ரெண்டு பேரும் அந்த இருட்டிலே அஜ்ஞானத்திலேயே ஆழ்ந்து குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு குழிக்குள்ள விழுந்துடுறா. குழின்னா அந்த நரக குழிக்குள்ள குருவும் சிஷ்யனும் சேர்ந்து விழுந்துடுறான்னு திருமூலர் திருமந்திரத்திலே சொல்ற. அப்போ குரு எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க அவருக்கு எந்த சந்தேகமுமே இருக்கக்கூடாது. தன்னை உபாசிக்க தன்னுடைய உபாசனா கிரமத்திலேயோ உபாசனா தேவதை மேல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. சிஷ்யனுக்கு நல்ல வழி காட்டுறதை தவிர்த்து அவங்கிட்ட வேற ஒன்னையுமே அவர் எதிர்பார்க்க கூடாது. வேற எதையாவது எதிர்பார்த்தார் அப்படின்னா அவர் குரு கிடையாது. எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் எப்பேற்பட்ட குருமார்களா இருந்தாலும் சிஷ்யன் கிட்ட எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிஷ்யனும் குரு கிட்ட எப்படி இருக்கணும்னா வித்யோபதேசத்தை தவிர்த்து வித்தியை தவிர்த்து குருநாதர் கிட்ட வேற ஒன்னை எதிர்பார்க்கப்படாது. சிஷ்யனும் கூட குருநாதருக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்யணும். குருநாதரை ஆசிரியிச்சு அவருக்கு ஹிதமா இருக்கணும். அவருக்கு எப்படி ஹிதமா இருக்கணும்னு கேட்டா அவருக்கு என்ன செய்தா அவருக்கு ஹிதமானது ஏற்படுமோ அது போல அவர் அனுசரிச்சுட்டு அவருக்கு ஹிதமா இருக்கணும். வித்தியை அவர்கிட்ட இருந்து அவர் எப்படி வித்தியை சொன்ன பொழுதிலும் கூட துணி தோச்சுட்டு வித்தியை சொன்னாலும் அவரை எந்த விதமான வேலையை செய்ய சொல்லி சொன்னாலும் அந்த வித்தியை குரு கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிறதுதான் சாஸ்திரமானது ஆச்சரியமாக சொல்லுறது. ஒரு துணி துவைக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். சிஷ்யனை ஒரு வேலை வாங்கி கொண்டு பரீட்சை பண்ணதுக்காக குருநாதால் அப்படி பண்ணுவாளே தவிர்த்து அது மாத்திரம் பண்ணிட்டு வித்தியை கத்துக் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அவன் குருநாதால் கிடையாது. சிஷ்யனை பரீட்சை பண்ணி பார்க்கணும். அவன் குரோதத்தை எல்லாம் விட்டுட்டானா,
கோபத்தை எல்லாம் விட்டுட்டானான்னு அவனை பரீட்சை பண்ணி பாக்கணுங்கிறதுக்கோசரம் வேண்டி அவ என்ன செய்வா அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்ய சொல்லுவா. அதனால நம்ம குருநாதர் இப்படி செய்ய சொல்றாரு, இவர் குருவான் இந்தனை செய்யக்கூடாது. ஆனா இந்த காலத்திலே பார்த்தோம் சொன்னாக்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க குருநாதாருடைய பாதாள விந்தத்தை கெட்டியா புரிஞ்சுக்கணும். சத்குருநாதாரை தேர்ந்தெடுத்து குருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொன்னாக்க மறுபடி மாற்ற முடியாது. குருநாதாலை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. யார குருன்னு நாம தேர்ந்தெடுக்கிறோமோ கடைசி வரைக்கும் அவாதான் குருநாதர். அதனால சத்குருநாதாருடைய பாதார விந்தத்தை கெட்டியா புரிஞ்சுக்கணும். சத்குருநாதாலை தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரு குரு இல்லையோ அவா கிட்ட போகக்கூடாது. குருங்கிற போர்வையிலே இருக்கக்கூடிய அவா கிட்ட போகவே கூடாது. நிறைய பேர் குருங்கிற போர்வையில இருந்து கொண்டு என்ன செய்யறா அப்படின்னு கேட்டாக்க தன்னை தேடி உபாசனைக்காக தேடி வரக்கூடியதான ஒரு சிஷ்யர்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சகம் நிறைந்த குருமார்கள் இந்த காலத்துல ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கா. அதனால சத்குருநாதால தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். சரி, கலிகாலத்துல குருநாதால் கிடைக்கிறது துர்லபம்னு சாஸ்திரம் சொல்லுறதே. அப்போ என்ன பண்ணுறதுன்னா குருநாதால் இருக்கிறவாளை விட இல்லாதவான ரொம்பவும் கொடுத்து வச்சவா. என்ன இப்படி சொல்றேனே சுவாமி, நீங்க குருநாதர் யாருக்கு கிடைக்கிறாளோ அவளுக்கு இன்னொரு ஜென்மா கிடையாது. சத்குருநாதன் அப்படி பரமேஸ்வரியோட பாதார விந்தத்துக்கிட்ட அழைச்சிட்டு போயிடுறார். அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு எல்லாம் நீங்க சொல்லிட்டு மற்ற 3 யுகங்களுக்கு மாத்திரம் தான் இந்த வாக்கியங்கள் எல்லாமே. கலிகாலத்துல யாருக்கு குரு இல்லையோ அவளுக்கு அம்பாளே குருவா இருக்கா. இது பரம சத்தியமான விஷயம். இதுல எந்த விதமான சம்சயமும் கிடையவே கிடையாது. கலிகாலத்துல இப்ப எனக்குன்னு எந்த விதமான குருவுமே இல்லை, எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒத்துருமே இல்லைன்னு சொன்னா அவளுக்கு சாட்சாத் லலிதா மகா திரிபுர சுந்தரியான அம்பாள் குருமூர்த்தியா இருந்து தன்னுடைய பாதார விந்தத்தை அடைவிக்கக்கூடிய வழிய அவளே காட்டுறா. அப்படின்னா இதை விடவும் வேற அம்பாளுக்கு மேல வேற குரு கிடையாது. ஏன்னா குருமண்டல ரூபினி குருமூர்த்தி அம்பாளுக்கு நாமா சகஸ்திரநாமால குருமூர்த்திகி குணநிதிகி அப்படிங்கிறது. குருமூர்த்தி குருமூர்த்தியா இருக்கா காமாட்சி. ராஜராஜேஸ்வரியார் அம்பாள் தானே குருமூர்த்தியா இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பாதார விந்தத்தை அடைவிக்கக்கூடியதான வழியை சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரியார் அம்பாள் தானே காட்டுறார். பரமேஸ்வரியார் அம்பாள் தானே அதை காட்டுறா. அப்படின்னா அவளை விட பாக்கியசாலி ஒத்துருமே கிடையாது. அப்போ என்ன செய்ய வேணும்னு அப்படின்னு கேட்டா குருமண்டல ரூபினியான ராஜராஜேஸ்வரி